இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோன்ற ஒரு சின்ன ரீகால் அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ எப்போவுமே நம்ம எதுக்காக ரீகால் பார்க்குறோம், இன்றைக்கான கிளாஸை நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம முன்னாடி விஷயத்த ஒரு தடவை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழிகள் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே போல் தான் இங்கேயுமே ரீகால் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ காலங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த காலங்கள்லையுமே ஒரு காலங்கள் கிடையாது, 2 காலங்கள் கிடையாது. மொத்தம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 12 காலங்கள் இருக்குது இல்லையா? ஸோ 12 டென்சஸ் இருக்குது, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்சஸும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன டென்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயம், பேசக்கூடிய விஷயத்தை எவ்வளோ அழகாக கணிச்சமாக பேசலாம், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேசலாம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொருத்தர் யாரும் பர்ஃபெக்டாக இருக்கிறத மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன டென்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு யார் வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் வேணும் இல்லையா? ஸோ யாரை நீங்கள் பேசுகிற விஷயங்கள் யாரை குறிக்குது, யாரை குறிப்பிடுது அப்படிங்கிறதுக்கு வேணும். அதே போல் வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும். அந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 விஷயங்கள், ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டில், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில், இந்த மாதிரி 3 விஷயங்களாக பிரித்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் வேணும், வேர்ப் ஃபார்ம்ன்றவங்க வேணும். ஸோ அப்போ ஒரு வேர்ப் ஃபார்ம், ஒரு சப்ஜெக்ட் அண்ட் தென் ரூல், இவங்க எல்லாரையும் கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், ஒரு முழுமையான ஒரு வாக்கியம் கிடச்சிடும். அந்த வாக்கியத்தை இப்போ இவங்க 3 பேர் கிடச்சா நம்ம எழுதிடலாமே மேம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் யாருக்கப்புறம் யார் வரணுங்கிற ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, அதை எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுலேயும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்குறோம் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ இதில் வேர்ப் ஃபார்முங்கிற விஷயத்தை வந்து தெரிவிப்பாங்க. லைக் V1, V2, V3. ஸோ V1ங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ 3 விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ V1 அப்படிங்கும் போது நான் இன்றைக்கி என்ன வேர்ப் ஃபார்ம் எடுத்திருக்கேன்னா லாஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இதை நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 விதமான லாஸ் இருக்குன்னு. லாஸ் என்ன இருக்குது, லாஸ் LOSE, LOSS ரெண்டுமே இழக்கிறது தான். இந்த லாஸுங்கிறதும் வந்து என்னதாகிடுச்சு, நமக்கு மைனஸில் போயிடுச்சு. ஸோ இந்த லாஸுமே இழந்துட்டதாக தான் அர்த்தம் இல்லையா? ஸோ ஸ்பெல்லிங் வந்து ஹோமோஃபோன்ஸ் வைஸ் நமக்கு டிஃபர் ஆகும். இது ஆக்ஷனில் வரும், இது நமக்கு ஃபினான்ஷியலில் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த லாஸ் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இழக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து V2ல வரும்போது என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் வரும்போது இழந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே V3ல வரும்போது அதே லாஸ்ட் தான், ஆனால் அது என்ன சொல்லுவாங்க, இழந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வேர்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றி சொல்லிக்கலாம். ஸோ இழக்க, இழந்து, இழந்தது அப்படிங்கிற மாதிரி லாஸ், லாஸ்ட் அப்படிங்கிறது தான். V1ல மட்டும்தான் லாஸு, V2 அண்ட் V3ல என்ன வரும், லாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். ஸோ அப்போ லாஸ்ட்டுங்கிற விஷயத்த நம்ம எப்படி வந்து சென்டென்ஸில் அமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யார் எடுத்து எழுதிடலாம், என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்கன்றதை எடுத்து எழுதிடலாம். I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்க கூடவே ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் வேணும் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் ரெடி, நமக்கு வேர்ப் ஃபார்மும் ரெடி. இப்போ யார் வேணும், ரூல் வேணும். ஸோ வில் ஹாவ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபாலோட் பை என்ன பண்ண போகிறோம், V1ஆ, V2ஆ, V3ஆ? ஸோ V3ங்கிறது இண்டிகேட் ஆஃப் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். அப்போ சப்ஜெக்ட், ரூலு, வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதை வச்சு சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஹீ அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஹீ வில் ஹாவ். அப்போ நான் என்ன எழுதிட்டேன், சப்ஜெக்ட் எழுதிட்டேன். அண்ட் தென் வந்து ரூல் வந்து வில் ஹாவ்ங்கிறத எழுதிட்டேன். அப்புறம் V3 வந்து லாஸ்ட், ஹீ வில் ஹாவ் லாஸ்ட். அவன் இழந்திருப்பான் சொல்லியாச்சு. எதை இழந்திருப்பான் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லை இதோட அவன் இழந்திருப்பான்றதை முடிக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து he will have lost all
மெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆல் மெயில்ஸ்ன்னும் போது எல்லா மெயில்ஸையுமே, மெயிலுங்கிறது என்னது, அஞ்சல் இல்லையா, அதை தமிழில் சொல்வீங்க இல்லையா. ஸோ அப்போ எல்லா மெயில்ஸையுமே அவர் என்ன பண்ணியிருப்பார், எலக்ட்ரானிக்கல் மெயில்ஸ் இல்லையா இது. ஸோ அப்போ எல்லா மெயில்ஸையுமே அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல வந்து மெயில்ஸ் அப்படிங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் இல்லையா, அதாவது எலக்ட்ரானிக்கல் மெயிலில் குறிக்கும் இதில். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரோல் யார் ப்ளே பண்ணுறாங்க, அவன். யார், இவங்க தான், ஹீ தான் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் மெயில்ஸ் அப்படிங்கிறதான். அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆல் மெயில்ஸ்னும் போது ஆல் அப்படிங்கும் போது என்ன விஷயம் வரும், அனைத்து இல்லையா, அனைத்து. மெயில்ஸ்னும் போது அஞ்சல் சொல்லிட்டோம். அப்போ அனைத்து அஞ்சல்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க, will have lost. ஸோ அவன் அனைத்து அஞ்சல்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இழந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே எத்தனை பேரை குறிக்குது, அவன் அப்படிங்கிற ஒருத்தரை தான் குறிக்குது. அதனால இழந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறேன். இதே வந்து நான் என்னென்னா வி சொல்லியிருந்தேன்னா இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இழந்திருப்போம் சொல்லியிருப்போம். ஏன்னா 2 பேர் இருக்காங்க. தே சொல்லும் போது இழந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே இந்த லாஸ்ட்டில் குறிக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டில் யார் எத்தனை பேரை டினோட் பண்ணுதோ அதற்கு ஏற்றப்பல தான் இந்த லாஸ்ட்டில் வர்றது இண்டிகேட் ஆகும். அதே போல் நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ரீஅரேஞ்சிங் அ சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னேன். இங்கிலீஷில் வரும்போது நீங்கள் வேர்பை எடுத்து எழுதிட்டீங்க, ரூல் எடுத்து எழுதியாச்சு, சப்ஜெக்டும் எழுதியாச்சு. ஆனால் யாருக்கு பின் யார் வரணுன்றதை ரீஅரேஞ்ச் பண்ணணுன்னு இருக்கு இல்லையா இங்கிலீஷில். ஸோ தமிழ்லேயுமே அதே போல் தான். இங்கிலீஷில் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது அப்படியே தமிழில் வராது. ஸோ அது யாருக்கு அப்புறம் யார் வரணுன்றது இருக்குது. அப்போ ஃபஸ்ட் யார், ஹீ வந்திருக்காங்க. ஆல் மெயில்ஸுங்கிறவங்க செகண்ட் வந்திருக்காங்க. will have lostங்கிறவங்க 3ஆவதாக வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸை ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று அவ்வளோ அழகாக அமைக்க போகிறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் இதுதான் இல்லையா. இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 5 to 10 சென்டென்ஸை ஹோம் ஒர்க் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக எழுதுங்க. உங்களோட லாஸ்ட் சென்டென்ஸை முழுமையடைய செய்கிறத மாற்றுங்க, இல்லை வேர்ப் ஃபார்ம்ஸை மாற்றுங்க, சப்ஜெக்டை மாற்றுங்க. ஸோ அப்படி மாற்றும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சென்டென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.